சூரியநாதம் 17 கூறுவது தமிழ் திருத்தமிழாக்கி உடல்கூர் சித்தர்கள் உண்டாக்கி கூறுவது அவர்கள் தத்துவம். பூமி உலகச் செயல்பாடு அவர்களுக்கு இல்லை. சித்தர்கள் ஆனவர்களுக்கு பூமியில் எந்த செயல்பாடும் கிடையாது. நிர்வாண சட்கம் சூரியநாதம் தமிழ் தொடக்கம் 1 குறிப்பில் அகத்தியமுனி 4 வரி 51 அட்சரப்பெருமை புரிய இப்படி கூறுவது திருத்தமிழ் இன்று தெரியாது. எப்படி என்றால், இன்றைய பண சேகரிப்பு யூடியூபில் சேனல்களில் காணலாம். இந்த வகை செயல்கள் ஆனால் பிரசங்கத்தில் கூட கிடையாது. நிர்வாண சட்கம் குண்டலினி யோக முடிவு தாண்டி சூரிய நிறத்தினோடு அழிந்த மனசு. அதில் 7 பாவங்கள் இல்லை, புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை, சோகங்கள் இல்லை, சுகபோகங்கள் இல்லை, பாவங்கள் இல்லை. கடுவழி சித்தர் 1 பாவம் செய்யாதே மனமே, பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தமையன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. பாவம் பஞ்சபாவம். பஞ்ச என்றால் பஞ்சபூதத்தில் அனுமதி இல்லாமல் எதையும் நாம் நட்டு வளர்த்தி உண்பது அனைத்துமே பாவம். பஞ்சபாவம் என்பது இன்று பஞ்சபாவம் செய்யக்கூடாது என்று கூறுவது கொள்ளை, கொலை, நுணை, கள்ளு, அதீத காமம். இன்று இவை செய்யக்கூடாது என்பது இவை செய்யாமல் எந்த ஒரு ஜீவனும் வாழ தகுதி உள்ளதா? இல்லை. அது ஏன்? திருத்தமிழாக்கினால் பூமியில் எதை வாங்கினாலும் உன் இஷ்டம். அது பஞ்சபூதத்தினோடு கேட்டா வாங்குகிறோம்? இல்லை, அதை விற்பவர்களிடம் வாங்குகிறோம். அப்போது பஞ்சபூத செயலில் இயங்குவது அனைத்தும் அதன் அனுவாதம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அதை கொள்ளை. பஞ்சபூத நிலத்தில் விளைவது நாம் அதன் விளைவு புரிந்து கொண்டு வருவது கொள்ளை. நாம் பஞ்சபூதத்தினோடு கேட்கவில்லை. ஒருவர் பொருளை அவர் அனுவாதம் இல்லாமல் எடுத்தால் கொள்ளைத்தானே. அதுபோல இதுவும் கொள்ளை. அதை பாகப்படுத்தி தேவைக்கு அடுப்பில் வேக வைத்து கொலை செய்து ருசி பார்த்து நாக்கை சுழற்றி நுணைத்து உண்பது நுணை. இவற்றில் உருவாவது கள்ளு நிறமான சுக்கிலம் உருவாவது. ஆண் பெண் உறவில் அதீத காமத்தில் சுக்லம். அது மாற பஞ்சபூத பாவம் செய்யாதே. இது எல்லா சித்தர்களில் வரும் குறிப்புகளில் அவர் உடல் செயலை இப்படி கூறுவது 18 சித்தர்களில் காணலாம். அதில் பத்ரகிரியார் 15ஆம் குறிப்பு கூறுவது பாவி என்ற பேர் படைத்து பால் நரகில் வீழாமல் ஆவி என்ற சூத்திரத்தை அறிவது எக்கால். ஆவி என்றால் சூரிய சூடு ஆவி. பாவி என்றால் பாவம் செய்வது, பாவம் செய்யும் உடல், பஞ்சபாவம் செய்யும் உடல். அதை இடைக்காடர் 55 கூறுகிறார். பொய்ப்பொருளை விட்டு புலமறைய ஒண்ணாத மெய்ப்பொருளை நாளும் விரும்புற்றும் போற்றீரே. பொய்ப்பொருள் ஆகாரம், பொய்ப்பொருள் உடல்.
36 தத்துவ பொருள் உடல். அது புலமறிய பஞ்சபூதம், பஞ்ச இந்திரியம், பஞ்சபுலம் ஒண்ணாதே. அதை ஒவ்வொரு செயலையும் ஒழிவாக்க வேண்டும். 5 இந்திரியம் பஞ்ச இந்திரியம், 5 பூதம் பஞ்ச இந்திரியத்திற்கு உரியது. அது மெய்ப்பொருளை நாளும் விருப்புற்று போற்றீரே. மெய்ப்பொருள் சரீரப்பொருளாக்கி மாற்றுவது. இதை அகப்பே சித்தர் 20 கூறுகிறார். பாவம் தீரவென்றால் பாவிக்கலாகாதே, சாவதில் இல்லையடி சர்க்குரு பாதமடி. பாவம் தீரவென்றால் பாவிக்கலாகாதே. பாவம் தீரவென்றால் பாவ உடலை வென்றால் அதில் பாவிக்கலாகாதே, அதை பற்றி நினைக்கலாகாதே, சாவதில்லடி சர்க்குரு பாதமடி. டி என்பது அடி, மூலாதாரத்தின் அடிப்பாகம். புண்ணிய தீர்த்தங்கள் இல்லை. அப்போது பஞ்சபாவம் இல்லாமல் உடல் ஆக்கி வர அநேக அவதார காட்சிகள் கண்டதில் சூடு உடலாயதில் உயர்த்து போன உடல் நீரற்று போவதில் நீர் உடல் இல்லை. சோகங்கள் இல்லை. ஆகாரம் உண்ணும் உடலில் பசி வந்தால் அடுத்த நேர ஆகாரம் தேடும். சோகம் கவலை கிடைக்கவில்லை. அந்த உடலில் எந்த வகை உங்களில் உருவாவது அது இல்லை. அந்த உடலில் நிர்வாண சட்கம் உடலில். அப்படி என்றால் சோகம் இல்லாமல் ஆக்க பிராணயாம செயல் உடல் பழக்கப்படுத்தி முனி யோகி தியாகி நிலை கடந்து வந்து சோக உடல் பூமி தத்துவ செயல் உடல் அற்று மரண பயம் அற்றது. அதை திருக்குறள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அர்த்தம் மரண பயம் அற்ற உடல். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். தொழுதுண்டு வாழ்வார் அவர் போவார். அப்போது தொழுது உண்டு வாழும் உடல் மரணம் அடையும் உடல், ஆகாரம் உண்ணும் உடல், ஜீவன் உடல். அப்போது தொழுது உண்டு வாழ்வது. இன்று எந்த வகை மனிதர்களும் மத மனிதர்களும் அந்த ஆகாரத்தை தெய்வத்தின் பெயரில் உண்பது. தொழுதுண்டு வாழ்பவர் என்பது தெய்வத்தை நினைத்து வாழ்பவர். அவர் மரண உடல். காரணம், அவர்களுக்கு ஆகாரம் உண்ணும் உடல் ஜீவன். இங்கே பக்தி உடல், ஜீவன் அற்ற உடல், சூரிய சக்தி உடல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பயம் மாறி நயம் தேடிட அறிவை செயல்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். அறிவு நமக்கு துணை. வாழ்க்கை முன்னேற உனக்கும் அறிவே துணை.